லைஃப் ரன் பண்றதுக்கு வேற ஆப்ஷன் இருக்காதுன்னும் போது எல்லாரும் இஎம்ஐக்கு தான் போறாங்க. சேஃபா ஃபர்ஸ்ட்? கண்டிப்பா சேஃப் கிடையாதுன்னு தான் நாங்க சொல்லுவோம் as a financial எக்ஸ்பர்ட்டா. மிடில் கிளாஸ் பீப்புள் கேட்ட மாதிரி ஃபர்ஸ்ட் கஷ்டப்பட்டு படி, வேலைக்கு போ, சம்பாதி, வீடு வாங்க, லோன்ல இரு. சொசைட்டில அப்பதான் உனக்கு கௌரவம். எழுதப்படாத ஒரு ரூல்ஸா நம்ம பேரண்ட்ஸ் சொல்லி 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 மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ் அப்படிதான் வளர்ந்துருக்காங்க. இஎம்ஐ வீடை மட்டும் வாங்குறது கிடையாது, அதுக்கு தேவையான பொருளும் இஎம்ஐல தான் போயிட்டே இருக்கு. ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் எல்லாமே இஎம்ஐல தான். நீங்க ஒரு யங் ஏஜ்ல இருக்கீங்கன்னா ஒரு இஎம்ஐ வந்து ஒரு லாங் டேர்ம்ல வந்து நீங்க எடுத்துக்கலாம். 25 இயர்ஸ் அந்த மாதிரி லாங் டேர்மை சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க பே பண்ற இஎம்ஐ வந்து வேல்யூ கொஞ்சம் ரெடியூஸ் ஆயிருக்கும். செகண்ட் வந்து மெரிபா பன்னீர் சோடா. ஐ ட்ரஸ்ட் மெரிபா. இன்னைக்கு வந்து நிறைய மிடில் கிளாஸ் பீப்புளோட ஒரு போய் விழுற ஒரு மிகப்பெரிய ட்ராப் வந்து அந்த ஒரு 3 லெட்டர் மேம். இந்த இஎம்ஐ அப்படிங்கிறது அது ட்ராப்னு சில பேருக்கு தெரியும். பட் இருந்தாலும் லைஃப் ரன் பண்றதுக்கு வேற ஆப்ஷன் இருக்காதுன்னும் போது எல்லாரும் இஎம்ஐக்கு தான் போறாங்க. அது சேஃபா ஃபர்ஸ்ட்? கண்டிப்பா அது வந்து சேஃபானா கண்டிப்பா சேஃப் கிடையாதுன்னு தான் நாங்க சொல்லுவோம் as a financial எக்ஸ்பர்ட்டா. மிடில் கிளாஸ் பீப்புள் அப்படின்னும் போது நீங்க கேட்ட மாதிரி ஃபர்ஸ்ட் கஷ்டப்பட்டு படி, வேலைக்கு போ, சம்பாதி, வீடு வாங்க, லோன்ல இரு. ஸோ ஒரு சொசைட்டில அப்பதான் உனக்கு கௌரவம். இது வந்து எழுதப்படாத ஒரு ரூல்ஸா நம்ம பேரண்ட்ஸ் சொல்லி 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 மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ் அப்படிதான் வளர்ந்துருக்காங்க. நீங்க யாரை பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் சம்பாதிக்க ஆரம்பிச்சது ஒரு வீடை வாங்கணும், நீங்க சொன்ன மாதிரி இஎம்ஐ போயிடணும். ஸோ நாட் ஒன்லி இஎம்ஐ வீடை மட்டும் வாங்குறது கிடையாது, அந்த வீடை வாங்கிட்டாங்கன்னா அதுக்கு தேவையான பொருளும் இஎம்ஐல தான் போயிட்டே இருக்கு. கரெக்டா? ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் எல்லாமே இஎம்ஐல தான் வச்சுட்டு இருக்காங்க. செகண்ட் என்ன பண்றாங்க, ஓரளவுக்கு ஒரு பொருள் இருக்குன்னா திரும்பவும் அதை பழைச மாத்திட்டு புதுசு வாங்கணும் அப்படின்றதுக்காகவும் இஎம்ஐ போறாங்க. அந்த திங்ஸ் வேணுமா நமக்கு இல்லை அப்படின்னு யோசிக்கிறது இல்லை. எப்பயுமே இந்த இடத்துல நான் ஒரு மேஜிக் டிப்ஸ் சொல்லுவேன். நீங்க ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அந்த விஷயம் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா மினிமம் நீங்கள் ஒரு 90 days, அதாவது ஒரு 3 months ஆகுது, அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டே இருங்க, இது வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது நான் எப்பவுமே எல்லாருக்கும் சொல்லுவேன். ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகும், இது வாங்கணும்னு நினச்சது அந்த இம்பார்ட்டன்ஸ் கம்மியாகி வாங்கலாமா வேணாவா அப்படின்னு தோணும். அதுக்கப்புறம் இப்போ இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் ப்ரியாரிட்டி இல்லை, இதை தாண்டி நமக்கு நிறைய ப்ரியாரிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட் ப்ராசஸ் போகும். அப்போது உங்களுக்கு அந்த டெசிஷன் வந்து அந்த நீங்கள் ஸ்டார்டிங்கில் எடுக்கல இருந்து அந்த 3 months வரையும் அதே இதில் இருக்கீங்களா வைபில், இல்லை கொஞ்சம் சேஞ்சஸ் உங்களுடைய ப்ரியாரிட்டிஸ் மாறும்போது உங்களுக்கு ஒரு இது இப்போ தேவையில்லை, நான் அவசரப்பட்டு யோசிச்சுட்டேன் இப்படின்னு நமக்கு தோணும். இதுக்கு நீங்கள் ஒரு விஷயம் வாங்கணும்னு நினச்சா அதுக்கு ஒரு டைம் கொடுங்க. ஏன்னா உங்கள் ஃப்ரெண்டு வாங்கியிருப்பாங்க, நீங்கள் வாங்கணும்னு தாட் ப்ராசஸ் அது மைண்டு ஒரு சைக்காலஜிக்கலாக டெம்ப்ட் ஆகலாம். இல்லை இன்னைக்கு பேப்பர், டிவி எதை பார்த்தாலும் நமக்கு வாங்குறதுக்கு டெம்ப்ட் பண்ணுற மாதிரி தான் சோஷியல் மீடியா அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குது. சரி என்ன ஆச்சு வாங்கிடலாம் அப்படின்ற ஒரு தாட் இருக்க இடத்துல உங்களை நீங்கள் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு 3 months டைம் கொடுத்து இந்த திங்ஸ் நமக்கு வேணுமா, நம்ம வீட்டில் வேணுமா, இல்லை இந்த மொபைல் எனக்கு இப்போ வேணுமா, இல்லை அர்ஜென்ட், இல்லை நான் அதை சரி பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் சேஞ்சஸ் ஆகும்போதே அதுவே உங்களை வந்து ஃபினான்ஷியல் அந்த ஒரு ட்ராப்லேருந்து கண்ட்ரோல் பண்ணிடும். ஓகே. இது வந்து இது மேஜிக் தான் நான் சொல்வேன். நீங்கள் ஒரு 3 months ஒரு விஷயத்தை நீங்கள் வாங்கணும்னு நினச்ச ஒரு மொபைல் வாங்குறீங்கன்னா ஒரு 3 months அதுக்கு ஒரு டைம் கொடுங்க. அப்போ உங்களுக்கே தோணும் இது கண்டிப்பாக வேணுமா, இல்லை சரி பண்ணிக்கலாமா, இல்லாட்டி சின்ன லெவலில் நம்ம அதை விட காஸ்ட் கம்மியாக வாங்கிக்கலாமா, இப்படி தோணும் போதே அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சிடும். கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்கள் பழகி பாருங்களேன், அது ரொம்ப நல்லாயிருக்கும். செகண்ட் வந்து நீங்கள் மிடில் கிளாஸ் பீப்புளோடைய மேஜர் இது அப்படின்னு என்னன்னாக்கா ஹவுசிங் லோன். ஹவுசிங் லோன் அப்படின்னும் போது அவங்க இஎம்ஐயில் வந்து நாட் மோர் தென் ஒரு 36%. 36ன்றது அதுவும் ஒரு மேஜிக் நம்பர் மாதிரி தான். ஸோ அந்த 36%க்கு மேலே தாண்டாதீங்கன்னு சொல்லுவோம். அவங்களுடைய சேலரி ஒரு பிஸ்னஸ் இன்கம் எதுவாக இருந்தாலும் அதுக்கு மேலே தாண்டக்கூடாது. ஸோ அதே போல் அவங்களுடைய அந்த டைமில் வந்து ஒரு மிடில் கிளாஸ் கண்டிப்பாக என்ன யூஸ் பண்ணால், ஏன்னா இம்மிடியேட்டாக அவங்க ஜாபுக்கு போயிடுறாங்க, ஒரு வீடை வாங்கிடுறாங்க, கார் வாங்கி, சப்போஸ் அன்சர்டனிட்டியான ஒரு ஜாப், இன்றைக்கி நிறைய ஃபினான்ஷியல் கிரைசிஸ், ஒரு 6 monthக்கான ஒரு எமர்ஜென்சி கார்பஸை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ உங்களுடைய சேலரி மந்த்லி 30,000 அப்படின்னா ஒரு 6 months 1,80,000 எடுத்து வச்சுருங்க. அதுக்கு நீங்கள் பெரிய ரெவென்யூ வரணும்னு இல்லை, அதை நீங்கள் ஒரு எஃப்டிலேயோ ஒரு லிக்விட் ஃபண்ட்ஸ்லையோ சேவ் பண்ணி வச்சுட்டா உங்களுக்கு அந்த ஒரு ஃபியர் இல்லாமல் ஒரு மனசில் ஒரு திருப்தி இருக்கும். பார்த்தீங்களா, எனக்கு ஒரு ஜாப் 6 மாதம் யாருக்குமே இல்லைனாலும் எப்படியோ ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தேடிடுவோம். ஆனால் எனக்கு அந்த ஒரு ப்ரீத்திங் பீரியட் 6 month நம்ம கொடுக்குறோம்ல, அந்த டைமில் எனக்கு மணி பேக்கப் இருக்குன்ற ஒரு மனசில் ஒரு சாட்டிஸ்ஃபை இருக்கும்ல, அப்போ அது அவங்களுக்கு பெருசாக ப்ரொடெக்ஷனாக இருக்கும். அந்த டைமில் அவங்களுக்கு ஒரு ஜாப் லாஸ் ஆகிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த டைமில் தான் ஃபேமிலியில் யாருக்காவது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குன்னா இந்த பர்சனோ எதர் ஹி ஆர் ஷி ஒரு ஜாப்ல இருந்திருப்பாங்க, அப்போ அவங்களுக்கு ஒரு கார்ப்பரேட் ஹெல்த் இன்சூரன்ஸ் இருந்திருக்கும்.
அவங்க ஜாப்ல இல்லை, அந்த டைமில் அவங்கள வெளியே அனுப்பிட்டாங்க, ஏதோ ஒரு ஃபினான்ஷியல் க்ரைசிஸ், ஏதோ சம் ஜாப் லாஸ் ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுடைய அந்த ஃபேமிலியில் ஏதாவது ஹெல்த் எக்ஸ்பென்சஸ் வந்து அவங்களால பேர் பண்ணவே முடியாது. அந்த அவருடைய என்ன ஆகும்னா அப்படியே அவருடைய லைஃப்பில் 5 வருஷம் கீழே போயிடுவார். ஆல்மோஸ்ட் அவருடைய லைஃப்பில் ஒரு 10% டவுன் ட்ரெண்டில் போயிடுவார். அப்போ அந்த பிளானிங்கே இல்லையே. அந்த ப்ரொடெக்ஷன் அப்படின்றது வந்து அந்த பர்சன் வந்து என்ன பண்ணணும், அந்த ஃபேமிலியில் ஃபஸ்ட்டு வந்து அந்த ப்ரொடெக்ஷன்ஸ் ஆஃப் இந்த எமர்ஜென்சி கார்பஸை க்ரியேட் பண்ணிவிட்டு ஃபேமிலிக்கு கம்பெனியில் இருக்கிறத மட்டுமே நிறைய பேர் அதை டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க. அது மிகப்பெரிய தவறு. அட் எனி பாயிண்ட் ஆஃப் கோர்ஸ் நீங்கள் எக்ஸிட் ஆனால் ஒன்றுமே பண்ண முடியாது. த கான்ட்ராக்ட் வித் த கம்பெனி அதோட க்ளோஸ் ஆகிடும். அதனால் அவங்க இமிடியேட்டாக எப்பயுமே தனக்குன்னு வச்சுக்கணும். கம்பெனியில் இருக்கிறது வந்து அது ஒரு சைடு பிக்கிள்ஸ் மாதிரி. ஆனால் நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறாங்க, கம்பெனியை தான் மெயின் சோர்ஸாக வச்சுக்கிறாங்களே தவிர தனக்குன்னு வச்சுக்கிறது கிடையாது. இதெல்லாம் மிடில் கிளாஸ் கண்டிப்பாக செய்யக்கூடிய இம்பார்ட்டன்ட் விஷயம். இதெல்லாம் அவங்க ஸ்ட்ராட்டஜியாக டெட்ஸ், அதே போல் இந்த கடன் ஹவுசிங் லோன் போகும்போது இமிடியேட்டாக ஒரு காருக்கும் ஒரு லோன் எடுத்துடலாம். கரெக்டாக. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, பர்சனல் லோன் எடுத்துக்கிறாங்க. ஏதாவது வேறு வீட்டில் தேவையான பொருளெல்லாம் வாங்குறதுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா பயமாக இருக்குது அவங்களுடைய டெட்ஸை பார்த்தோம்னா. ஓகே, இதுக்கு நான் ஜுவல்ஸை நான் வச்சு அதுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிக்கிறேன். ஜுவல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 10 லட்சம் 20 லட்சத்துக்கு லோன்ஸில் வச்சுருக்கேன். இப்படி தான் வந்து இது அவங்க அதை ஜெயிச்சிட்டோன்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் அவங்க எவ்வளோ பெரிய ஒரு இஎம்ஐயில் மாட்டிகிட்டு இருக்காங்கன்றது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ காட் கிரேஸ், அவங்க ஹெல்த் நல்லா இருந்தால் ஓகே. ஏதோ ஒரு கிரிட்டிக்கல் இல்னஸ் வந்துச்சுன்னா, இல்லை ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும் அந்த ஃபேமிலி? கரெக்டாக அப்படியே அவங்க கீழே போயிடுது, அந்த ஃபேமிலி சஃபர் ஆகுறாங்க. இது கோவிட் நம்ம ஒரு காலத்தில் யாருக்கோ பக்கத்து வீட்டுக்கு வந்தது அப்படின்ற தாட் இல்லாமல் ஒவ்வொரு வீட்லேயும் அந்த பெயின் அனுபவிச்சாங்களே, அதே மாதிரி தான் நம்ம அவங்களுக்கு தானே, நமக்கு என்ன ஜாப் லாஸ் அப்படின்னு யோசிக்காமல் நம்ம வீட்டில் ஏதாவது நடந்தால் நம்ம ஃபேமிலி எப்படி இருக்குது, இந்த தாட் ப்ராசஸ் அது இருந்தாலே அந்த பயம் வந்துடும். பயம் வந்தால் நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரொடெக்ட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு கேஜெட்ஸோ ஏதோ ஒரு சின்ன சின்ன ஆசைகள் இருந்தாலும் அதை கண்ட்ரோல் பண்ணிப்பீங்க. ஓவர் த லாங் பீரியடுக்கான சேஃப்டி ஃபேமிலி பண்ணுவீங்க. ஏன்னா நீங்கள் ஏர்ன் பண்ணுறீங்கன்னா உங்களை வெளி உலகம் என்ன பண்ணணுன்னாக்கா, நீங்கள் ஏர்ன் பண்ணுறீங்க, அவர் என்ன இந்த ஃபேமிலியை பார்த்துப்பாருன்னு நினைப்பாங்க. ஆனால் உங்களோட பர்சனல் ஃபினான்ஸ்ன்றது யாருக்குமே தெரியாது. அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு தான் அந்த பர்சனல் ஃபினான்ஸ் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோன்றத ஓப்பனாக பேசும்போது அதை கரெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த இன்னரில் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபை இருக்கும். இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி சொன்னீங்க. ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு எங்களுக்கு வந்து ஆசை. பட் என்ன பண்ணுறது, ஒரு சைடு ஃபுல்லாக லோன்ஸ் எல்லாம் இருக்கும், இஎம்ஐஸ் எல்லாம் இருக்கும். இப்போ என்னென்னா இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணணுமா, இல்லை பேரலி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டே சைடில் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம வந்து நீங்கள் சொன்ன எஸ்ஐபியில் ஏதோ நம்ம போட்டுட்டு பேரலி லோன்ஸ் எல்லாம் பே பண்ணணுமா? இந்த டவுட் வந்து இருக்குது மேம். அதுக்கு என்ன சொல்லணும்? நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மிடில் கிளாஸ் நம்ம ஃபியூச்சர் இயர்லி டாப்பிக்கில் பேசின மாதிரி ஹோம் லோன் வந்து நிறைய பேர் எடுத்திருக்காங்க. இதில் வந்து நிறைய பேருக்கான தாட் ப்ராசஸ் என்ன அப்படின்னா, ஹோம் லோனை நான் ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணணும் அப்படின்ற இன்டென்ஷனில் நிறைய பேர் இருப்பாங்க. அண்டு இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் சைமல்டேனியஸாக பண்ணலாமா அப்படின்னும்போது, ஆஸ் அ ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்டாக என்னுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னாக்கா, நீங்கள் ஒரு யங் ஏஜில் இருக்கீங்கன்னா ஒரு இஎம்ஐ வந்து ஒரு லாங் டேர்மில் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். சே அரௌண்ட் 20 இயர்ஸ் 25 இயர்ஸ் அந்த மாதிரி நீங்கள் லாங் டேர்மை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ ஏன்னாக்கா இன்ட்ரெஸ்ட் நீங்கள் பே பண்ணுற இஎம்ஐ வந்து வேல்யூ கொஞ்சம் ரெடியூஸ் ஆகிருக்கும் ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து எப்பயுமே இனிஷியலாக நீங்கள் பே பண்ணுறதுல இன்ட்ரெஸ்ட்டு தான் வந்து ஹையாக உங்களுக்கு ரெடியூஸ் ஆகும், நாட் இன் த பிரின்சிபல். ஓகே. ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணணும்னா லாங் டேர்ம் அவங்க யோசிக்கலாம், இவங்க லாங் டேர்ம் சொல்கிறாங்க, நான் இத்தனை வருஷம் கட்டிட்டு இருக்க போகிறேன் நான். அப்படி கிடையாது. நீங்கள் இனிஷியலாக உங்களுக்கு ஒரு ப்ரீத்திங் வேணும்னா லாங் டேர்ம் டென்யூர் எவ்வளோ கொடுக்குறாங்களோ பேங்க்கில் போட்டுக்கோங்க. செகண்ட் என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50 lakhs நீங்கள் ஒரு ஹவுசிங் லோன் வாங்குறீங்க அப்படின்னா அரௌண்ட் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 48,000 இஎம்ஐ பே பண்ணிகிட்ருப்போம். சைமல்டேனியஸ்லாம் அந்த 50 lakhs அப்படின்றது 50 lakhs பே பண்ணியிருக்க மாட்டோம், 1 crore நம்ம பே பண்ணியிருப்போம். ஓவரால் பிரின்சிபல் ப்ளஸ் இஎம்ஐ. சரியா? அப்போ உங்களுக்கு அந்த 1 crore கார்பஸ், நீங்கள் யாரையாவது வீடு எவ்வளோக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா 1 crore சொல்ல மாட்டாங்க. ஏன்னா பிரின்சிபல் ப்ளஸ் இஎம்ஐ தான் சொல்லணும் டோட்டல் வேல்யூ. நான் 50 லட்சத்துக்கு தான் வீடு வாங்கினேன்னு. ஆனால் நிஜமாகவே நீங்கள் 1 கோடிக்கு நீங்கள் பே பண்ணுவீங்க அப்படின்றது தான் ரியாலிட்டி. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா அந்த 1 crore நீங்கள் சைமல்டேனியஸாக இந்த 48,000க்கு எனக்கு தெரிஞ்சு அப்ராக்சிமேட்டாக அதை கால்குலேட் பண்ணால் தெரியும், ஒரு 6,000 ஒரு 7,000 எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க த்ரூ த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இந்த ஹவுசிங் லோனை அடைக்கிறதுக்கு இதுன்னு சொல்லிட்டு. ஓகே, ஒரு 25 இயர்ஸ் ஒரு 20 இயர்ஸ் நீங்கள் போட்டிருக்கீங்க அந்த டென்யூர் அப்படின்னா 10 இயர்ஸ் வரையும் நீங்கள் லோன் பே பண்ணிட்டு வாங்க, தப்பு கிடையாது.
11th இயர் உங்களுக்கு இந்த எஸ்ஐபி மூலயமாவே அந்த பேலன்ஸ் அமௌண்ட் கார்பஸ் கிரியேட் ஆகிடும். 11th இயரே நீங்கள் போட்ட டென்யூர்லேயே உங்களுக்கு இஎம்ஐ ரெடியூஸாக இருக்கா. ஸோ 11th இயரே நீங்கள் இதை எடுத்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஈவன் தான் உங்களுடைய கார்பஸ் அதே 20 இயர்ஸில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண எஸ்ஐபி இருக்கு இல்லையா, அதுவே உங்களுக்கு வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறமாவும் ஒரு கார்பஸ் உங்களுக்கு அதில் வெல்த் அக்யூமுலேட் ஆகிருக்கும். நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, நம்ம வந்திருக்க அமௌண்ட் எல்லாம் எடுத்து இன்ட்ரெஸ்ட்டோ இல்லாட்டி இன்க்ரிமெண்ட் எது வந்திருந்தாலோ நம்ம இன்ட்ரெஸ்ட்டை க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு எனி போனஸ் எதனா வந்ததா இமீடியட்டாக க்ளோஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம்ல. இன்ஸ்டெட் ஆஃப் தட் அது எல்லாமே வெல்த் பார்ட்டில் கொண்டு போயிடுங்க. ஓகே, த்ரூ எஸ்ஐபியில் பண்ணிகிட்டே இருங்க. இஎம்ஐ ஆஸ் இட் இஸ் போட்டோம். அதனால தான் நீங்கள் லாங் டேர்ம் எடுங்கன்னு நான் சொன்னது. ஓகே, கான்செப்ட் புரிஞ்சிச்சா? அப்போ ஒரு 20 இயர்ஸில் 10 இயர்ஸ் நீங்கள் இஎம்ஐ பே பண்ணுங்க. அடுத்த 11th இயர் வந்து இதை நீங்கள் அக்யூமுலேட் பண்ணியிருக்க எஸ்ஐபி மூலயமா இருக்க அமௌண்ட்டு மூலயமா க்ளோஸ் பண்ணிவிட்டு ஈவன் தோ உங்கள் கார்பஸ் வந்து அதில் கிரியேட் ஆகிருக்கும். இது ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் ஐடியா. செகண்ட் வந்து ஒரு 10%க்கு மேலே நீங்கள் உங்களோட இன்ட்ரெஸ்டோட வேல்யூ இருக்குது, அதிகமாக நீங்கள் ஒரு ப்ரைவேட் செக்டர்ஸில் லோன் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அதை வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம பே பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா. ஸோ அந்த எஸ்ஐபி மூலயமா நீங்கள் கார்பஸ் கிரியேட் பண்ணியிருக்கிறது மூலயமா நீங்கள் காம்பன்சேட் பண்ணிவிட்டு அந்த வெல்த் உங்களுக்கு தனியாக இருக்கும். அப்போ நீங்கள் உங்களுடைய இன்க்ரிமெண்ட் ஆர் போனஸ் எல்லாத்தையும் நீங்கள் வெல்த் கிரியேஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்கன்னு சொன்னேன். அதே போல் என்ன பண்ணுங்கள், உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் மோர் தென் 10% மேலே இருக்குது, 9% மேலே இருக்குது அப்படின்னா நீங்கள் இப்படி யோசிக்கிறத விட, ஸோ நீங்கள் ஒரு எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணுறது இன்ஸ்டெட் ஆஃப் 6,000 ஒரு 2,000 3,000 கூட பண்ணுங்கள். ஆனால் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி அதை ப்ரீக்ளோஷர் பண்ண பாருங்கள். அதுதான் சொன்ன ஃபஸ்ட்டே டிபெண்ட்ஸ் அப்பா நீங்கள் எந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட் எடுத்திருக்கீங்க அப்படின்றத பொறுத்து தான். இதுவே உங்களுக்கு வந்து ஒரு பெரிய உங்களுடைய என்ன சொல்கிறது, உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸே பண்ண முடியாமல் ஈட் அவுட் பண்ணிகிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் மோர் தென் 9% 10% அப்படி நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டில் போயிருக்கீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரீக்ளோஷர் பண்ணுறது தான் இட்ஸ் அட்வைசபிள். பிலோ 7% ஒரு 8% அந்த ரேஞ்சில் உங்களோட இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி அதை நீங்கள் லாங் டேர்ம் டென்யூர் பண்ணிவிட்டு சைமல்டேனியஸாக இது பண்ணிட்டீங்கன்னா ஸோ ஈஸியாக நீங்கள் வந்து உங்கள் இஎம்ஐ க்ளோஸ் பண்ணிடலாம். அந்த பர்டன் இருக்காது. சைமல்டேனியஸாக ஒரு டேர்ம் இன்சூரன்ஸும் எடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்னா எனி அன்சர்டனிட்டி ஹேப்பன்ஸ் அப்படின்னாலும் அது ப்ரொடெக்ட் பண்ணதுன்ற அந்த தைரியம் நமக்கு இருக்கும். அதனால் நீங்கள் சீக்கிரம் ப்ரீக்ளோஷர் பண்ணணும்னு பேங்க்குக்கு நீங்கள் பண்ணுறதை விட உங்கள் வெல்த்தை க்ரியேட் பண்ணிகிட்டே இருங்க. அது உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியே வந்துடலாம். மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா.